ஊழியம் செய்வதாய் இருந்தாலும் சபை கட்டுவதாய் இருந்தாலும் நாம் கர்த்தருடைய கட்டளையின்படியே காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் அல்லாத எந்த காரியமும் தவறாய் முடிந்துவிடும். அதனால்தான் இந்த இஸ்ரவேலர்களும் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் பீடம் கட்டுவதை, யோர்தான் கரையில் கட்டுவதை அவர்கள் கண்டு பயந்தார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலங்களை எல்லாம் பங்கிட்டு கானானை சுதந்திரித்துக் கொண்ட பின்பாக யோசுவாயா ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவர்களை அழைக்கிறார். இவர்கள் யுத்த புருஷராய் இருந்தார்கள். அவர்கள் கானானுக்குள் வந்து இஸ்ரவேலர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இஸ்ரவேலர்களாகிய இவர்களும் ஒன்றாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு சேர வேண்டிய சுதந்திர வீதம் யோர்தானுக்கு முன்பாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அவர்கள் குடும்பங்களை எல்லாம் அங்கேயே அவர்கள் குடி வைத்துவிட்டு இஸ்ரவேலர் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய சொத்துக்களை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்கள் யுத்தம் செய்வதற்காக இங்கே தங்கியிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுத்தம் எல்லாம் ஓய்ந்ததினாலும் எல்லா தேசங்களும் பங்கிடப்பட்டதினாலும் எல்லா வேலையும் முடிந்து தீர்ந்த பின்பு யோசுவா இவர்களை அழைக்கிறார். அவர்களை அழைத்து அவர்களுடைய தலைவர்கள் ஆயிரத்திற்கு தலைவர்களை அழைத்து பேசி, நீங்கள் எல்லோரும் உங்கள் தேசத்திற்கு, உங்கள் காணியாட்சிக்கு நீங்கள் செல்லலாம் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே நீங்கள் செய்தீர்கள். இது நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் யுத்தம் செய்து எல்லா தேசங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நீங்களும் இவர்களோடு இருந்து உங்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ததினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து 2.5 கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து அவர்களை யோசுவா அனுப்பினார். இப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, அது மட்டும் அல்லாமல் நீங்கள் போகும்போது அங்கிருந்த உடைமைகளை, பொன் பொருள்களை அவர்கள் எடுத்து வந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் கொள்ளையிட்ட அந்த பொருள்களை எல்லாம் உங்களுக்கு வேண்டும் மட்டும் எடுத்து செல்லுங்கள் என்று அதிகமாய் கொடுத்து அவர்களை எடுத்துக்கொண்டு உங்கள் காணியாட்சிக்கு செல்லுங்கள் என்று பொன், பொருள், வெள்ளி, வெண்கலம் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார். இப்படி சொல்லி அவர்களை நீங்கள் எப்பொழுதும் செல்வ திரட்சியோடும் ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் எப்பொழுதும் ஜனம் பெருத்து வாழ வேண்டும் என்று நல்ல ஆசிகளை கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். யோசுவா அனுப்பி வைத்தது யோர்தானுக்கு அந்த பக்கமாக சென்று அங்கு காணியாட்சியை சுதந்திரித்துக் கொண்டு அங்கு வாழும்படி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இங்கிருந்து இவர்கள் சென்றார்கள். சென்ற பின்பு யோர்தானுக்கு அருகில் அந்த கரையின் அருகே சென்று அங்கு இவர்கள் ஒரு பீடத்தை கட்ட தொடங்கினார்கள். இந்த செய்தி யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. இதை கேட்டதும் யோசுவா மிகவும் வேதனைப்பட்டார். கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு போய் அவர்கள் பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்த போகிறார்கள் என்று நினைத்து கொண்டு இப்படி செய்ய போகிறார்களே என்று வேதனைப்பட்டு தங்களிடத்தில் இருந்த இஸ்ரவேலரின் பெரியவர்கள் 1000ற்கு ஒரு தலைவர்கள், 1000ல் ஒருவராகிய தலைவர்களை அழைத்து, நீங்கள் போங்கள், அவர்கள் பலிபீடம் கட்டுகிறது என்ன என்று போய் விசாரித்து வாருங்கள், இப்படி அவர்கள் செய்யக்கூடாது என்று கண்டித்து அவர்களோடு பேசும்படி பலரை அனுப்பி வைத்தார். பெரிய தலைவர்களை யோசுவா அந்த யோர்தானின் கரைக்கு அனுப்பி வைத்தார். இவர்கள் எல்லோரும் அங்கு போனார்கள். அங்கு போய் அந்த 2.5 கோத்திர தலைவர்களோடு, அந்த 2.5 கோத்திரத்தாரோடு போய் பேசுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பேசி சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும்படியாக, இஸ்ரவேலர் அனைவரும் பாதிக்கப்படும்படியாக
கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் இப்படி செய்வதென்ன? கர்த்தருடைய பலிபீடம் சீலோவிலே இருக்கும்போது நீங்கள் இங்கே பலிபீடத்தை கட்டி அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய நினைப்பதென்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்வதினால் முழு கோபமும் கர்த்தருடைய கோபமும் இஸ்ரவேலுக்கு வருமே. ஏற்கனவே நடந்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் கர்த்தருக்கு விரோதமாக ஆகான் என்ற ஒரு மனிதன் பொன் பாலத்தையும் ஒரு சால்வையையும் எடுத்து ஒளித்து வைத்து அதனால் அந்த ஆகான் மட்டுமல்ல எத்தனை பேர் இறந்து போனார்கள், எத்தனை உயிர்கள் கொன்று போடப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அங்கு வந்ததே. நீங்கள் ஒருவர் செய்தாலும் நம் தேசம் முழுவதற்கும் அது பாதிப்பாக இருக்குமே, நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கோபமாக வேதனையுடன் வந்து பேசுகிறார்கள். நீங்கள் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக கோபமூட்டுகிற செயலை செய்வதென்ன? நீங்கள் இப்படி செய்யக்கூடாதே என்று சொல்லுகிறார்கள். அதாவது சீலோவிலே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. அங்கு கர்த்தருக்கு பலிபீடம் இருக்கிறது. இஸ்ரவேலர் எல்லோரும் அங்கு வந்துதான் தொழுது கொள்ள வேண்டும். 2.5 கோத்திரத்தாரும் அங்கு வந்துதான் தொழுது கொள்ள வேண்டும். தேவாலயம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் தனியாக பீடம் கட்டும்போது இவர்கள் இங்கு வந்து தொழுது கொண்டு தனியாக இவர்கள் இருப்பது போல கர்த்தருக்கு விரோதமான செயலாக செய்யப்பட போகிறது என்று பயந்தார்கள். ஏனென்றால் இது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான செயல். இப்படிப்பட்ட காரியம் செய்து ஆகான் என்பவன் கொல்லப்பட்டார். சில சம்பவங்கள் நடந்ததினால் ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள். யோசுவாவும் பயந்தார். ஐயோ, இவர்கள் இப்படி செய்கிறார்களே, இப்பொழுதுதான் இவர்களை நாம் ஆசீர்வதித்து அனுப்பினோம், எல்லாவற்றையும் கொடுத்து சந்தோஷமாக அவர்களை அனுப்பினோம். இவர்கள் இப்பொழுது அங்கு போய் சென்று வேறொரு பீடம் கட்டுகிறார்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமான செயலாயிற்றே என்று யோசுவாவும் பயந்தார். பலிபீடம் கட்டுவது என்பது கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்யப்பட வேண்டும். நம்முடைய விருப்பத்திற்கு நாம் செய்யக்கூடாது. இந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலேயும் திருச்சபை கட்டுவது, சபை கட்டுவது என்பது பலர் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி செய்து விடுகிறார்கள். அது மிகவும் தவறு. கர்த்தர் கட்டளையிட்டால் ஒழிய ஊழியம் செய்வதாய் இருந்தாலும், பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு தொழுது கொள்வதாய் இருந்தாலும், சபை கட்டுவதாய் இருந்தாலும் நாம் கர்த்தருடைய கட்டளையின்படியே காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் அல்லாத எந்த காரியமும் தவறாய் முடிந்துவிடும். அதனால்தான் இந்த இஸ்ரவேலர்களும் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் பீடம் கட்டுவதை, யோர்தான் கரையில் கட்டுவதை அவர்கள் கண்டு பயந்தார்கள். இப்படியாக இவர்கள் வந்து பேசிய போது அந்த 2.5 கோத்திரத்தாரும் பதில் சொன்னார்கள். ஐயோ, நாங்கள் தவறான எண்ணத்தில் பீடம் கட்டவில்லை. நாங்கள் பலியிடுவதற்கு, தகன பலி இடுவதற்கோ, சர்வாங்க தகனங்களை இடுவதற்கோ அதற்காக நாங்கள் பீடம் கட்டவில்லை. நாங்கள் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிறோம், நீங்கள் அந்த கரையில் இருக்கிறீர்கள். நம்முடைய காலம் முடிந்து நம்முடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததிகள் வரும்போது எங்கள் சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு யோர்தானை கடந்து தேவாலயத்திற்கு வந்து பலி செலுத்த வந்தால் உங்கள் பிள்ளைகள் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இங்கு வரக்கூடாது, உங்களுக்கு இங்கு பங்கில்லை, நீங்கள் அங்கேயே போங்கள், இங்கு கர்த்தருக்கு பலி செலுத்த வரக்கூடாது என்று சொல்லி விடுவார்களே. அதற்காக நாங்கள் ஒரு நினைவு கூறுதலுக்காக இந்த பீடத்தை கட்டுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் தேவாலயத்தில் பங்கு வேண்டும், கர்த்தருடைய தேவாலயத்தில் பலி செலுத்தும் பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் என்று அதற்காக தான் ஒரு நினைவு கூறுதலாக இந்த பீடத்தை நாங்கள் கட்டுகிறோம். எங்கள் தலைமுறை முடிந்தாலும் இந்த பீடம் நிலைத்திருக்கும். இதை பார்க்கும்போது எங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ இது என்னவென்று கேட்கும்போது அந்த 2.5 கோத்திரத்தாருக்கும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற இஸ்ரவேலருக்கும் தேவாலயத்தில் பங்குண்டு, அவர்களுக்கு பலி செலுத்தும் உரிமை உண்டு, கர்த்தரை தொழுது கொள்ளும் உரிமை உண்டு. அதற்கு அடையாளமாக தான் அதை போலவே பலிபீடத்தை போலவே இங்கு ஒரு பீடம் கட்டப்படுகிறது
இதில் பலி கொடுப்பதற்கு அல்ல, ஒரு நினைவு கூறுதலுக்காக என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படியாக எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, எங்கள் உரிமையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்தோம். இது ஒரு நினைவு கட்டிடமே என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் இஸ்ரவேலர்கள் சமாதானம் அடைந்தார்கள். இது அவ்வளவுதான், சரி, பரவாயில்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தால் தவறில்லை. கர்த்தருக்கு விரோதமான செயலாய் இருந்தால் அது எல்லோரையும் பாதிக்குமே என்றுதான் நாங்கள் தேடி வந்தோம். நீங்கள் இப்படி செய்து விடுவீர்களோ என்று பயந்தோம். நீங்கள் செய்த காரியம் நன்மையே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு ஒருவருக்கொருவர் சந்தோஷங்களை பரிமாறிக்கொண்டு சமாதானத்துடன் திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்து இஸ்ரவேலர்கள் யோசுவா ஐயாவினிடத்தில் நடந்த காரியங்களை சொன்னார்கள். யோசுவா ஐயாவும் இதை கேட்டதும் சமாதானம் அடைந்தார். இப்படியாக 2½ கோத்திரத்தாரும் யோர்தானை கடந்து அவர்களுடைய காணியாட்சிக்கு சென்றார்கள். மற்ற இஸ்ரவேலர்கள் இந்த பக்கத்தில் இருந்து இஸ்ரவேலின் காணாட்சி ஆண்டு கொண்டார்கள். இப்படியாக எல்லாம் மங்களகரமாக நடந்து முடிந்தது. யோசுவா ஐயாவும் சமாதானம் அடைந்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை நாம் பார்த்து செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதது, கர்த்தருக்கு விரோதமான செயலாய் இருந்தால் அதை எந்த சூழ்நிலையிலேயும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தரை அண்டிக் கொள்வதற்கும் கர்த்தரை நேசிப்பதற்குமான செயல்களாய் இருக்கும்போது அது பாவமிராது. இந்த ஜனங்கள் செய்த அந்த கட்டின அந்த பலிபீடம் என்பது கர்த்தரை நேசித்து தேவாலயத்தில் பலி செலுத்தும் பாக்கியம் நமக்கு என் தலைமுறை தலைமுறையாக வேண்டும் என்று கர்த்தருடைய அன்பை விரும்பி அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்ற பக்தியின் நிமித்தம் செய்ததினால் இது தவறில்லை. இவர்கள் பலிபீடம் கட்டவில்லை, ஒரு வெறும் பீடம் மட்டும்தான். அங்கு பலி எல்லாம் செலுத்தப்படவில்லை. அது ஒரு அடையாளத்திற்கான ஒரு நினைவு மண்டபம் போல அவர்கள் எழுப்பினார்கள். அதனால் அதில் பாவம் இல்லை, அதனால் எந்தவித சாபமும் வரவில்லை. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சுபமாய் மங்களகரமாய் எல்லாரும் வாழத் தொடங்கினார்கள். இதே போல கர்த்தரை விசுவாசித்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் பலவித தவறுகள் செய்து கர்த்தரால் தண்டிக்கப்பட்டும் கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே கானானை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி இருக்க நாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது எல்லாம் நமக்கு நல்லபடியாக முடியும். எல்லா காரியங்களும் நன்மையே நடக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையே நமக்கு தீமையை கொண்டு வரும். இதை இந்த வேத பகுதிகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். வேத தியானம் நமக்கு நன்மையை தரும். வேதத்தை தியானிக்கும் போது நாம் நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் பரிசுத்தமாய் நம்மால் வாழ முடியும். அதை புரிந்து கொள்வோம். வேத தியானம் என்பது நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும், நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.